Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 ல exercise problem பார்க்க போறோம். Page number 39 ல 7 sum பார்க்க போறோம். The sum of digit of a 2-digit number is 9. Sum of digit ஒரு digit or 2-digit number எவ்வளவு சொல்லிட்டாங்க 9 ன்னு சொல்லிட்டாங்க. When we are interchange the digit, it found the resulting new number. Digit interchange பண்ணா நமக்கு என்ன resulting the new number வருதா? அது வந்து greater the original number by 27 அப்படினு சொல்லிட்டாங்க. Find the original number அப்படினு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First நமக்கு ஒரு ஃபார்மா பண்ணுவோம். Sum of the digit of 2-digit number is 9 ன்னு சொல்லிட்டாங்க. First 2 digitனா once units digit and tens digit இருக்கும். Unit digit x ன்னு வெச்சு போறோம். Tens digit 9 - x ன்னு வெச்சு போறோம். ஏனா அங்க total value எவ்வளவு 2 digit 9 கொடுத்திருக்காங்க. அதனால 9 - x ன்னு வெச்சு போறோம். ஒரிஜினல் நம்பர் அஸ்யூம் பண்ணிக்க போறோம். ஒரிஜினல் நம்பர் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம என்ன இங்க பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th டிஜிட்ல அதனால 10 into அந்த நம்பர் அஸ்யூம் பண்ணது 9 - x plus x. ஏனா இங்க என்ன சொல்லிருக்காங்க sum of the two digit of the number is 9 சொல்லிட்டாங்கல. சோ அதனால அந்த ஒரிஜினல் நம்பரை இந்த ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ the number will be interchanged digit ன்றாங்க. the number with interchange the digit ன்றாங்க. the number வந்து interchange digit அப்படினா நம்ம என்ன பண்ணனும்னா 10x plus 9 இத வந்து interchange பண்ணிக்கணும். ஓகேவா? the value என்ன பண்ணிக்கணும் interchange பண்ணிக்க போறோம். interchange பண்ணா 10x plus 9 - x ன்னு interchange பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா it found the resulting new number greater than the original number is 27 சொல்லிட்டாங்க. so original number ஓட 27 ஆட் பண்ணிட்டு இந்த interchanging நம்பரை எழுத போறோம். ஓகேவா? எழுதிட்டோம்னா 10 into 9 90, 10 into x 10x, x plus 27 equal to 10x plus 9 minus x. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இங்க இருக்குறதுல 90 plus 27 எவ்வளவு எழுத போறோம் 117 minus 10x plus x னா minus 9x equal to 10 no elements considers 1 10 minus 1 னா 9x plus 9. இந்த இப்போ என்ன பண்ண போறோம் 111. ஓகேவா? இந்த 9x அந்த பக்கம் போனா plus 9x ஆயிடும். ஓகே 9 plus 9 18x ன்னு ஒரே ஸ்டெப்ல போட்டா plus 9 minus 9 ஆயிடும். சப்ட்ராக்ட் பண்ணா 108 equal to 18x. x இங்க வச்சிட்டு 8 ன்னு equal to இந்த பக்கம் கொண்டு போனா 1 டைம் இது எவ்வளவு டைம்னா 6 டைம் வருது. ஓகேவா? சோ அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு 6. கிளியர்? இப்போ என்ன பண்ண போறோம் therefore the original number equal to 10 into 9 minus x plus x ன்னு எழுத போறோமா 10 9 x ஓட வேல்யூ 6 plus 6 10 9 minus 6 3 plus 6 10 3 is 30 plus 6 னா 36. அவங்க கண்டுபிடிக்க சொல்ல ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு 36. கிளியர்? இப்போ 8th sum பார்க்க போறோம். total emolument paid to the staff in a company are rupees அப்படினு சொல்லிட்டு 84 lakhs ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Seeing the captain gain, the company decide to give the bonus of rupees 8,000 to each employee. ஒரு எம்ப்ளாயிக்கு 8,000 bonus கொடுக்க டிசைட் பண்ணிருக்காங்க. If the total emoluments paid including the bonus ஓட சேர்த்து 96 lakhs. Find the number of employees in the company ன்றாங்க. number of employees company இந்த கம்பெனில கண்டுபிடிக்கணும். அப்ப let the number of employees be x எனக்கு தெரியாது. emolument without bonus paid to all the employments எவ்வளவுனா அது சேர்க்காம அந்த அமௌண்ட் சேர்க்காம கொடுக்காம எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தது எவ்வளவுனா 84 lakhs. டோட்டல் போனஸ் எவ்வளோ 8000. அந்த எம்ப்ளாய்மெண்ட் மெம்பர்ஸ் எவ்வளோ எம்ப்ளாயி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 8000 into xன்றதால 8000x டோட்டல் போனஸ். இப்போ எமல்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் போனஸோட சேர்த்தா எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். போனஸோட சேர்த்தா நீங்கள் எப்படி போடுவீங்க? போனஸோட இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 96 கொடுத்துருக்காங்களா? போட்டாச்சா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் எமல்மெண்ட் எவ்வளோ 84 lakhsோட ப்ளஸ் 8000x ஈக்குவல் டு டோட்டல் 96 lakhs. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம 8000x இங்கே வச்சுக்கிட்டு 96 lakhsோட 84 lakhs சப்ராக்ட் பண்ண போகிறோம். 8000x is equal to 96ஓட 84 சப்ராக்ட் பண்ணால் 12 lakhs வருது. x equal to 12 lakhs by 8000. 3 0 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது 150 வருது. அப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ 150. கிளியர்? தேங்க்யூ.